ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். இன்றைக்கி வாங்கிக்காம ஆனால் பசங்க ஸ்கூல் போகல. சரி, நான் பசங்களோட துணி வந்து லேண்ட்ரி கடையில் கொடுத்துட்டு வந்தேன். அதை வாங்க போயின்னு இருக்கேன். உங்கள் கூட ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். இப்போ லேண்ட்ரியில் வந்து துணி கொடுத்தா ரெண்டு விதமாக தான் சொல்லி கொடுப்பாங்க. ஒன்று எப்படி சொல்கிறது, துவைச்சி அயன் பண்ணி ஒரு மணி நேரத்தில் கொடுத்துருங்க, இல்லைனா துவைச்சி அயன் பண்ணி பொறுமையாக கொடுங்க அப்படின்ட்டு. அது இவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா கசில் கோய் முஸ்தாஜில், இல்லை கசில் கவி ஆதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. முஸ்தாஜில்னா ஒரு மணி நேரத்துலேயே வேணும், ஆதினா பொறுமையாக கொடுங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுக்கு ஏற்ற மாரி ரேட்டும் மாறும். இப்போ உடனே அயன் பண்ணி துவைச்சி அயன் பண்ணி கொடுத்தா 750 ஃபீல்ஸ், லேட்டாக துவைச்சி அயன் பண்ணி கொடுத்தா வந்து லூஸ் தின்னார் ஆச்சா. நான் வந்து நேற்று நைட்டு ஒரு 8 மணிக்கு கொடுத்தேன். 8 மணிக்கு கொடுக்கும்போது இதுமாரி எனக்கு மறுநாள் காலையில் 10 மணிக்கு வேணும்னு சொன்னேன். கிட்டத்தட்ட ஒரு 14 மணி நேரம் டைம் இருந்துச்சு. அது வந்து நான் முஸ்தாஜிலாக தான் கணக்கு எடுத்துக்குவேன், ஆதியாக நான் கணக்கு எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் பாபா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். காலையில் 10 மணிக்குள்ளே எப்படி நான் கொடுக்குறது, இப்போ 8 மணி ஆச்சு அப்படின்னாங்க. 8 10 14 மணி நேரம் டைம் இருக்குது இல்லை. அதாவது 1 மணி நேரம் துவைச்சி அயன் பண்ணி கொடுக்குற காசை வாங்கிக்கின்னு நம்மளுக்கு 14 மணி நேரம் கழிச்சு கொடுக்குறாங்க. இது ஒரு மோசடி தானே. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. இல்லை, நான் சொல்கிறது வார்த்தை சரியாக புரியுதா இல்லையான்னு தெரியல உங்களுக்கு. புரிஞ்சா புரிஞ்சுக்குங்க, புரியாதவங்க அப்படியே கடந்து போயிடுங்க. போய் வாங்கின்னு வரலாம். இந்த துணி தான் 2.5 தினார். அதுவும் சின்ன பசங்க துணி. எடுத்துன்னு போய் லிஃப்ட்டில் வச்சுட்டு போட்டா பிடிச்சி அனுப்பி விட்ருவோம் மாமாவுக்கு. சரி, வேலை இல்லாமல் வெட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு ரூம் க்ளீன் பண்ணியிருந்தேன். கரெக்டாக வாசப்படிக்கிட்ட வந்து நின்றுன்னு மேடம் கால் பண்ணுறாங்க, குமார் வண்டி ஸ்டார்ட் பண்ணுன்னு. கதவு திறந்தா வெளியே நின்றுக்கிறாங்க. அப்படியே அவங்களை இட்டுக்குன்னு சலூனில் போய் விட்டுட்டு வரேன். நான் இருக்கிற ஏரியாவில் இருக்கிற சலூன்லேயே. அது வந்து நசீம் ஜமையா பக்கத்தில் இருக்குது. எங்கள் வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் வரும் வச்சுக்கோங்களேன். 3 கிலோமீட்டர் தான் வரும். டைமும் 3:30 மணி ஆகுது. நான் முடிச்ச அப்புறம் கால் பண்ணுறேன் குமார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு எனக்கு மிஸ்டு கால் கொடு, நான் வீட்டு பண்ணிப்பேன்னா சாப்பாடு எடுத்துன்னு வந்து தர சொல்கிறேன். இன்றைக்கி வீட்டில் சாப்பாடு செய்யலை, சாப்பாடு ஆர்டர் தான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, ஏதோ ஒன்று சாப்பாடு வந்தால் நல்லது. போவோம், வீட்டுக்கு போய் சாப்பிடுவோம். லஞ்சு என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வெங்காயம், எலுமிச்சம்பழம், மைனஸ், கார சட்னி, இது ஒரு கிரேவி மாதிரி. அதுக்கப்புறம் இருங்க, சிக்கன் கப்சா. இவ்வளோ பெரிய சிக்கன் கொடுத்துருக்காங்க. இந்த கப்சாவை அப்படியே சாப்பிட்டா பிளேனாக இருக்கும். இது கூட இந்த சட்னி எடுத்து கொஞ்சம் வச்சு இந்த சிக்கனை தோலோடு பிச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். சேஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த சிக்கனை அந்த மைனஸில் தொட்டு சாப்பிட்டு வைப்போம். செம்மையாக இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு மேடம் கால் பண்ண அப்புறம் போய் மேடத்தை எட்டுன்னு வருவோம். சலூன்லேருந்து சலூனுக்கு வந்துட்டேன். மேடத்தை எட்டுன்னு போவேன். இடையில நடு பையனை இட்டுன்னு போய் அவங்க தாத்தா வீட்டில் விட்டுட்டு வந்தேன். இந்த பசங்கள்கிட்ட எவ்வளோ தான் சொன்னாலும் கேட்க மாட்டேருக்காங்க. காரில் உட்காந்து சாப்பிடாதுங்கடான்னு. ஒரு டைம் ஓனர்ட்டையும் சொல்லிட்டேன். ஓனரும் சண்டை போட்டார், காரில் உட்காந்து சாப்பிடாதுன்னு. அவர் சொன்ன ஒரு 2 நாள் சாப்பிடாம இருந்தானுங்க. அதுக்கப்புறம் திரும்ப சாப்பிட ஆரம்பிச்சிட்டானுங்க. எதுக்குன்னா அவங்க சாப்பிட்டு போயிடுறாங்க. நம்ம என்ன தான் கார் கிளீன் பண்ணாலும், இல்லை கண்ணாடி திறந்து விட்டு அந்த உள்ளக்கிற காற்றுல வெளியே போக வச்சாலும் அது ஒரு மாதிரியாக ஒரு வாசனைன்னு சொல்ல முடியாது. ஒரு மாதிரியாக வாமிட் வர மாரி வாசனை வந்துன்னே இருக்குது. நானும் சொல்லி பார்த்துட்டேன், திட்டி பார்த்துட்டேன், திட்ட மாட்டானுங்க. இப்போ இட்டுன்னு போகும்போது அந்த சிப்ஸு பாக்கெட்டும், அந்த ஐஸ்கிரீமும், அப்புறம் இன்னொன்று ஏதோ ஒரு குறுக்கிற பாக்கெட் மாதிரி ஒன்று பிச்சானுங்க. அப்படி வாசனை அப்படியே தலையை பிச்சுன்னு வருது. அதுமாரி சாப்பிட்னு வரானுங்க. ஐயோ, இப்போ டைம் 6:43 ஆகுது. இப்போ சலூன்லேருந்து வந்த அப்புறம் இட்டுன்னு போய் வீட்டில் விட்டுட்டு என் கூட என்னை இட்டுன்னு போய் விட சொல்கிறாங்களா இல்லை பையன் கூட போகிறாங்களான்னு தெரியல. பெரிய பையன் டிரைவிங் பண்ணுறான், அவனுக்கும் கார் இருக்குது இல்லை. அதனால் அவங்க கூட போகிறாங்களா என்னன்னு தெரில. பார்ப்போம், என்ன தகவல்னு அப்டேட் பண்ணுறேன். டுடே ஒர்க்
சிறப்பாக முடிஞ்சிருச்சு. மேடம் ஃபங்க்ஷனுக்கு வந்து பையனோட காரில் போயிட்டாங்க. நான் போகல, வீட்டில் வெட்டியாக தான் உக்காந்துன்னு இருக்கேன். இன்னைக்கு ஃபுல்லும் வேலையும் அதிகம் வரல. அந்த சலூனுக்கு போனேன், அப்புறம் பையனை இட்டுன்னு போய் அவங்க தாத்தா வீட்டில் விட்டு வந்தேன். அது மட்டும்தான் வேலை. மற்றபடி எங்கேயும் போய் சுற்றலை. தெரில நாளைக்கு எதனா சுற்றுறாங்களா. நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டு ரெஸ்ட்டு தான் ஃபுல்லும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வேலை எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.